அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயம் இல்லை, வெயிட் லாஸ்ன்னு இல்லை, எந்த விஷயமே நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணாதான் அது கிடைக்கும். அதுவும் நம்ம வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை முக்கியம். அதுல இந்த வெயிட் லாஸ்ல நீங்க ரொம்பவே பொறுமை முக்கியம். நிறைய நீங்க படிப்படியா பண்ணாதான் அது நல்லது. படிப்படியா பண்ணாம 2 மாசத்துல 20 கிலோ 3 மாசத்துல அது உங்களுக்கு அப்போதைக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். என்னைய கேட்டா ஒரு மாசத்துல 3 கிலோ 4 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். எனக்கே 20 கிலோக்கே எனக்கு 6 மாசம் எடுத்துருக்கு. அது ஒவ்வொருவரோட பாடி கண்டிஷன் பொறுத்து இருக்கு. இப்படி படிப்படியா குறைச்சு நீங்க படிப்படியா வெயிட் லாஸ் பண்ணா தான் உங்களுக்கு நல்லது. உடனே குறைச்சு உடனே ரிசல்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போதைக்கு பலனை தரும், நிரந்தர தீர்வு இருக்காது. இவங்ககிட்ட நான் கேட்கும் போதே அது இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு டவுட்டுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன். சாப்பாடு என்ன இது எப்படினாலும் இருந்தா. ஆனா இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எதையுமே லிமிட்டா சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தான். உங்க ஆசைப்பட்டது எல்லாமே அன்லிமிட்டடா தான். அதுதான் இவங்ககிட்ட இருக்கும். ஹே மக்களே, இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட கோயில்பட்டியிலேருந்து லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட வெயிட் லாஸ் பற்றி என்னோட கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து பர்மனெண்ட் வெயிட் லாஸ் ப்ராசஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ண லிங்கம் அண்ணாவை ஒரு பர்மனெண்ட் வெயிட் லாஸோட ஷூட் எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு கோயில்பட்டிக்கு நான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் அந்த அண்ணாவோட பர்மனெண்ட் வெயிட் லாஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸு, டயட் எப்படிலாம் இருந்துச்சு, என்னோட ஃபாலோஅப் எப்படி இருந்துச்சு, அவங்கள வேறு என்னென்ன ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிச்சுன்றது எட்டு வந்து அந்த அண்ணாவே சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அண்ட் பெஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் வந்து கோயில்பட்டியில் லிங்காண்ணா வீட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். இப்போ லிங்காண்ணாவோட வெயிட் லாஸ் ஜெர்னி பற்றி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கும் பர்மனெண்ட் வெயிட் லாஸ் ஜெர்னிக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். என் பேர் குத்தாலிக்கம். நான் கோயில்பட்டியில் இருக்கிறேன். இவங்க இது பர்கர் டூ பேஸ்ட் வெயிட் லாஸ் வந்து நான் யூடியூப்ல தான் முதல் பார்த்தேன். வருஷ தொடக்கத்தில் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், ரீசொல்யூஷன் மாதிரி எடுத்தேன். வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இதில் கான்டாக்ட் பண்ணி இப்போ ஜேர்னி ஆரம்பிச்சு இப்போ ஆகஸ்ட்டில். ஓகேண்ணா, நீங்கள் வந்து ஜான்வரியில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஜான்வரியிலேருந்து நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னி வந்து 8 மந்த்ஸ் போச்சு. ஸோ இந்த 8 மந்த்ஸில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் நான் 96 இருந்தேன், இப்போ 70 இருக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ இதில் உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் தான் கிடச்சிச்சா, இல்லை வேறு பெனிஃபிட்ஸ் ஏதாவது இன்க்ளூடாக உங்களுக்கு கிடச்சிச்சா? வெயிட் லாஸும் கிடச்சிது, வெயிட் லாஸோட ஒரு டிசிப்ளின் கிடச்சிது. இந்த ஒரு 8 மாசத்துலயா நான் ஜனவரியில ஆரம்பிச்சு ஆகஸ்ட்ல பிடிச்சேன். இவ்வளவு முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் ஹெல்த்தியான ஐட்டம் அப்படின்னு கத்துக்கிட்டதை விட, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தி கிடையாது அப்படிங்கிறது தான் நிறைய கத்துக்கிட்டேன். இந்த இதுல அது ஒரு டிசிப்ளின் வந்துச்சு, ஒழுக்கம் வந்துச்சு, ஒரு கன்சிஸ்டன்சி வந்தது. எந்த வேலையும் தொடர்ச்சியா செய்யும் போது அதோட பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த 8 மாசத்துல எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ரொம்ப தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணா நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும்ங்கிறத நான் இந்த வெயிட் லாஸ்ல அதுலயும் பொறுமையா பண்ணணும். நம்ம ஏனோ தானம்னு நம்ம பண்ணோம்னாலும் வராது. மாசத்துல எனக்கு ஒரு 4 கிலோ ஆச்சு, 6 கிலோ ஆச்சு, நம்ம 2ஆம் மாசத்துல 3 கிலோ தான் ஆச்சு, என்ன இவ்வளவுதான் குறைஞ்சாச்சுன்னு சொல்லி அதை விடக்கூடாது. தொடர்ச்சியா சில மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களும் கண்டிப்பான முறையில் ரிசல்ட். ஆனா இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எதையுமே லிமிட்டா சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட எல்லாமே அன்லிமிட்டட் தான். உங்க ஆசைப்பட்டது எல்லாமே அன்லிமிட்டடா தான் சாப்பிடணும். அதுதான் இவங்ககிட்ட இருக்கும். இந்த 2 மந்த்ஸ் வந்து டயட் பிளான் ஃபாலோ பண்ணீங்க. ஸோ இந்த டயட் பிளான்ல நீங்க என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டீங்க அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா, ஒரு டயட் பிளானு போறோம் அப்படின்னா அந்த டயட்ன்றது முடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய இடத்துல வந்து இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. பட் நம்ம டயட் பிளான்ல பிஃபோர் டயட் பிளான் நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த 48 டேஸ் மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்களா? ஸோ அது என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜனவரியில நான் 7ஆம் தேதி ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது இவங்க ஃபீஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னதுன்னா, முதல்ல பனானா பிளான் கொடுப்பாங்க 3 நாளுமே நமக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். அந்த 3 நாள் நீங்க கடக்கிறது தான் கொஞ்சம் இதுல கஷ்டம். அவர் சொன்னதும் அதுதான், 3 நாள் கொஞ்சம் கடக்கிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்ச பிறகு நான் 96ல இருந்து எனக்கு 94 வந்துருச்சு. 94 கிட்ட ஒரு 2 kg வரைக்குமே குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறம் அது பிறகு வந்து கரிஞ்சீரக பிளான் கொடுத்தாங்க. கரிஞ்சீரக பிளான் அது வந்து கரிஞ்சீரக கஷாயம் மாதிரி காலையில வச்சு குடிக்கணும். எப்பவும் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். குடிச்சிட்டு ஒரு கரிஞ்சீரக கஷாயம் மாதிரி கொடுப்பாங்க வீட்டுல, அதை நம்ம செஞ்சு குடிக்கணும். குடிச்சிட்டு வாக்கிங் போகணும்.
வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து யோகா பண்ணணும். இது முத்ரா மாதிரி கபனாச முத்ரா பண்ணணும். பண்ணிட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஃப்ரூட் சாலட், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி போல் லெமன் ஜூஸ் இந்து உப்பு போட்டு தான் குடிக்கணும். அடுத்து ஒரு 12:30 மணிக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். ஏன்னா ஊடால பசிக்கு இல்லை, அதனால ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு மதியானம் ஒரு 2 மணிக்கு வந்து பீட்ரூட் பொரியல் முதல்ல சாப்பிடுவேன். அது அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிடலாம், அது இவ்வளோ நாள் கணக்கு கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு குதிரைவாளி கஞ்சி இருக்கும், அது நம்ம குடிக்கணும். அது 250 மில்லி, அது குடிக்கணும். அடுத்து ஒரு 6 மணிக்கு நான் லெமன் டீ குடிப்பேன். ஒரு 7 மணிக்கு பாசிப்பயிறு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல், ஒரு 9 மணிக்கு கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 சப்பாத்தியோ இல்லை 2 இட்லியோ அது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு கஷாய மாதிரி குடிப்பேன், மெட்டபாலிசம் ட்ரிங்க் மாதிரி அது ஒன்று குடிப்பேன். குடிச்சிட்டு திரிகோண முத்ரா பட்டு படுத்துருவேன். இதுதான் அந்த ஒன் டே ரொட்டீனு. அது ஃபுல்லாக இப்படி செஞ்சால் அந்த கரைஞ்சிர டீ பிளான் மாறும், அந்த கஷாய பிளான் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நாளைக்கு வரும் குதிரவாளி கஞ்சி வரும், ஒரு நாள் கருப்பு கவுனி கஞ்சி வரும், பார்லி கஞ்சி வரும், எல்லாம் அப்படியே அந்த ஃபுட்டும் மாறும். பீட்ரூட் பொரியல் இருந்து கத்திரிக்காய் பொரியல் வரும், இன்னும் 2-3 பொரியல், கேரட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்னு அந்த பொரியல் மாறும். மற்றபடி எல்லாம் அவங்களுக்கு நார்மலாக தான் வரும். நம்ம சிறுதானிய ஐட்டங்கள், பழங்கள் ஐட்டங்கள் தான் வரும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சாப்பிடும் போது ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எனக்கு ஆகஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட்டில் வச்சுக்கிறோம். அடுத்து மெயின்டர் பிளான் மெயின்டர் பிளான்லேயே தான் வருமானம் பயந்துட்டு இருந்தேன். இல்லைனா அது நார்மல் சாப்பாடு தான் நீங்கள் எப்பவும் போல சாப்பிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்டர் பிளான் கொடுத்தாங்க. மெயின்டர் பிளான்ல என்னென்னா, நான் சத்துமாவு கஞ்சி மாதிரி ப்ரோ சொன்னார், அதையும் நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு ரொட்டீனாக போயிட்டு அப்புறம் காலையில் ஒரு ஃப்ரூட் சாலட்டு, அது வந்து 150 கிராம் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து சாப்பாடு அன்லிமிட்டடாக சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அடுத்து 11:30க்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும், ஆரஞ்சு ஜூஸோ ஃப்ரெஷ் ஜூஸோ குடிக்கணும். 12:30க்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடணும். அடுத்த மத்தியானமும் ஒரு பொரியல் மாதிரி சாப்பிடணும், பீட்ரூட் பொரியலோ இல்லை எந்த பொரியல்னாலும் நான் சாப்பிட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடு அன்லிமிட்டடாக சாப்பிட்டு அடுத்த லெமன் டீ, அடுத்த 6 மணி 7 மணி போல் எப்பவும் போல் பாசிப்பயிறு, அப்புறம் நைட்டு வந்து நம்ம இட்லியோ சப்பாத்தியோ அன்லிமிட்டடாக எத்தனை நாள் சாப்பிடணும். இவங்க இதில் அது ஒரு ப்ளஸ்ஸு, எவ்வளோ நாள் சாப்பிடலாம், அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டேன் வாரத்தில் இந்த மெயின்டென் பிளான் நான் முதல்ல இந்த பிளான் இருக்கும்போது, டயட்டுக்கு முன்னாடி அந்த இது இருக்கும்போது, வெயிட் லாஸ் இதில் இருக்கும்போது நான் எதுவுமே நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. அப்போ சூப்பு தான் குடிக்க சொன்னாங்க, கறி மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. அதனால நான் சூப்பு மட்டும் குடித்தேன். சூப்புமே என்னால் ரெகுலராக குடிக்க முடியல, எனக்கு அந்த இதில் இருந்தோம். பாசிப்பயிறு லெமன் டீ சாப்பிட்டேன். ஓகே, நான் இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் நான் வரேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வரப்போ வந்து என்கிட்ட வந்து இது பண்ணிடுவீங்களான்னு கேட்டீங்க. நான் உங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தான் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் வெயிட் லாஸ் நான் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை உண்மையா புரியா? இப்போ அது நம்பிக்கை இருக்கு. நான் தான் சொல்றேன், முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஓப்பனா ஜனவரியில் வரும்போது என்ன இப்படி கொடுக்குறாங்க, இயற்கையில முடியுமா, அது ஆன்லைன்ல முடியுமா? அதாவது எப்படின்னா, நம்ம நேர்ல பார்த்தே வெயிட் லாஸ் பண்றது, ரீபவுண்ட் ஆகுது, எல்லாம் ஆகுது. இவர் என் பாடியே பார்க்கல. உண்மையிலுமே சொல்லணும்னா என் உடம்பு எதுவுமே பார்க்கல. நான் அனுப்பின வெயிட்டு, நான் அனுப்பின இன்ச்சிலாஸு, நான் ஹைட்டு, அதை வச்சுதான் இவர் பார்த்துருக்காரு. வேற போட்டோ அனுப்புறீங்க, அதை மட்டும் தான் பார்த்துருக்காரு, வேற எதுவுமே பார்க்கல. எனக்கு அப்பவும் டவுட், போட்டோ எப்படி பார்த்து சரி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆனா அவங்க பார்த்து எல்லாமே இது பண்ணி, எனக்கு மாசம் நம்பிக்கை இல்லை, ஒரு மாசம் இது பண்ணுவது இல்லை. மாசம் வெயிட் லாஸ் ஆன பிறகு தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. நம்பிக்கை வந்து இப்போ ஃபுல்ஃபில்லா எனக்கு ஆன பிறகு, சரி நம்ம அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு, அது ஒரு இது. ஓகேண்ணா, இதுல எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட பர்சனலா உங்களுக்கு கேர்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கேர் கண்டிப்பா இவங்க நம்ம கொடுத்த இது அமௌண்ட்டு அதெல்லாம் வேற. ஏன்னா அமௌண்ட் கொடுத்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரும் பண்ணாம இல்லை, பண்றாங்க. ஆனா நான் அமௌண்ட் கொடுத்ததுக்கும் இதுக்கும், இவங்க அமௌண்ட் கொடுத்ததுக்கு மேலதான் வேலை இது பண்ணாங்க. எனக்கு அந்த இதுல பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து நம்மளை டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இவங்க எதுவும் வெளியே போயிட்டாங்க, நான் எதுவும் வெளியே போயிட்டா இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் சாப்பிட்டீங்களா, அட்வான்டடாக வேறு எதுவும் சாப்பிட்டீங்களா, சில நேரம் வெயிட்டு பவுண்ட் ஆகிருக்கும். டெய்லி வெயிட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மறுபடியும் எனக்கு ஆகக்கூடாது. வெயிட் செக் பண்ணும்போது தான் நம்மளோட உண்மையான ரியாலிட்டி என்னன்னு தெரியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், நம்ம நான் வெயிட் வச்சுட்டே எதுவும் செக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டீங்கன்னா மறுபடியும் இதாக. எங்கள் சர்வீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாம் மற்ற இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க, இது பண்ணிடுவாங்க, நம்ம போய் கேட்டால் தான் இவங்க சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே ஆன்லைன்றதுனால டெய்லி மானிட்டர் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக அவங்க வேலை டயட் பிளான் கொடுத்துருவாங்க, நம்ம வேலை அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு முடிக்கிறது தான் நம்ம வேலை. இதில் வந்து நீங்கள் ரெகுலராக
நல்லபடியா ஃபாலோ பண்ணீங்கனாலே தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். அதுலதான் இவங்க இதே இருக்கு. நீங்க எனக்கு 2 மாசத்துல விட்டுட்டேன் 3 மாசத்துல விட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வராது. இவங்க இதை பொறுத்த வரைக்கும் அதுதான். இவங்க இதுல வந்து பெர்மனன்ட் வெயிட் லாஸ் அது பெர்மனண்டா பண்ணுவாங்க. ஆனா இவங்க வழிகாட்டுதல்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வழிகாட்டி அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம கரெக்டா ரிசல்ட் கிடைக்கும். ஓகேண்ணா. இப்போ லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ஒரு சில பேர்ல வந்து நாங்க பணத்துக்காக தான் பண்றோம்னு சொல்றாங்க. நான் பண்ண சர்வீஸும் சரி, உங்களுக்கு கொடுத்த பெரிய பெனிஃபிட்ஸும் சரி, நான் பணத்துக்காக தான் நாங்க பண்றோமா? இல்ல அப்படி இல்ல. பணத்துக்காக பண்றவங்க டெய்லி மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. இது பண்ணவும் கிடையாது. அவங்க போட்டு விட்டுட்டு டயட் பிளான் போட்டு விட்டாங்கன்னா டெய்லி மெசேஜ் பண்ணி ஏன் கேட்கணும்? மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் டயட் பிளான் கொடுத்துட்டேன், இது பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க இருக்கலாம். அவங்க கான்டாக்ட்லேயே இல்ல, ஒரு 2 மாசம் 1 மாசமே இல்லைன்னாலுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இடையில கூட அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணல என்ன. ஆனா அதுக்கு பிறகு அவங்க ப்ராப்ளம் சரியாகி நானே ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னென்ன ஆச்சு, என்ன வெயிட் ஆச்சு, அவங்க போன்ல ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேற போன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால உங்களை அவங்க விடவே மாட்டாங்க. நீங்க நம்பி அவங்க கையில வரணும். அவங்க கையில வந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும். பணத்தெல்லாம் இது ஒரு மேட்டரே கிடையாது. இவங்க வாங்குற ஃபீஸே ரொம்ப கம்மி தான். ஓகே கைஸ், ஸோ இவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து அண்ணாவோட வெயிட் லாஸ் ரிவ்யூ பேசிட்டாங்க. ஸோ எங்களோட சர்வீஸை நான் சொல்லலை, அண்ணா தான் சொன்னாங்க. ஸோ பெனிஃபிஷியர் அவங்க, ஏன்னா அவங்க தான் பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு கைடு தான், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வெயிட் லாஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக காசு வாங்குறாங்க. பட் நாங்கள் வாங்குற காசுக்கு நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் தான் அதிகம், காசு கம்மி தான், சரிங்களா? அந்தளவுக்கு பர்சனலைஸ்டாக பார்த்து பர்சனலாக. இப்போ அண்ணா சொன்னாங்களா டயட் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணான்னு சொன்னாங்களா? ஸோ இவங்களுக்கு கொடுக்குற டயட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குமான்றது தெரியாது. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பிளான் மட்டும் தான் 3 days பிளான் தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு 10 days பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பாடி, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறமா உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட் எப்படி ஆகும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கும். பட் அண்ணா சொன்ன மாதிரி தான் கன்சிஸ்டன்சியாக இங்கே யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பர்மனெண்டாக ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்ககிட்ட வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு திருப்பி லைஃப் லாங் எப்பயுமே வெயிட் ஏறவே வருது. ஸோ இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நேச்சுரல், அதாவது வீட்டில் இருந்து ஹெல்த்தியான ஃபுட்டு மூலியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்கொயரி பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.